எபிசோட் 4 உடைய முடிவில் மேரியோ தான் மாஸ்க் மேன் அப்படின்ற ஒரு ரகசியத்தை ஸ்டெல்லா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவுக்கும் மேரியோவுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்ததுங்க. ஸோ இந்த எபிசோடுடைய துவக்கத்திலேயே நம்மளுடைய மனதுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. ஸ்டெல்லாவும் மேரியோவும் திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவும் மேரியோவும் சேர்ந்து இந்த டார்க் வெப் கேமை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா? இல்லைனா ஸ்டெல்லாவும் மேரியாவுக்குள்ளே இருக்கிற சண்டையில் இந்த டார்க் வெப் கேம் அழிந்து போயிடுமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு உண்டான விடையை இந்த எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெல்லா மேரியோவை பார்த்து பயங்கரமாக கத்துறா. ஏன் இந்த மாதிரி பண்ணுற? உன்னால் எவ்வளோ உயிர்கள் தெரியுமா போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சண்டை 2 பேருக்கு நடுவில் ஏற்படுதுங்க. அந்த சண்டையில் மேரியோ ஸ்டெல்லாவை ஓங்கி அடிச்சிடுறான். அடி வாங்கினதில் ஸ்டெல்லா மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஸ்டெல்லா மயக்கத்திலே இருக்கிறாங்க. மயக்கம் தெளியும் போது அவங்க ஒரு மிகப்பெரிய சர்வர் ரூமில் வந்து இருக்காங்க. நிறையா ஸ்க்ரீன்ஸு. அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 ஓடுது, சீசன் 2 ஓடுது, சீசன் 3 ஓடுது, சீசன் 4 ஓடுது. நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரும் எப்படியெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான தொகுப்பை அந்த மிகப்பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஸ்டெல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இதோடைய கண்ட்ரோல் ரூம் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ரூமுக்குள்ளே மேரியோ என்டர் ஆகிறான். ஸ்டெல்லா, வாட் அ சர்ப்ரைஸ் ஸ்டெல்லா, நீ வந்து என்னுடைய ஃபைனல் விசினிட்டிக்கு வந்துட்ட. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கண்ட்ரோல் ரூம், இதுதான் என்னுடைய கேம். இந்த கேமுடைய துவக்கம் என்கிட்டருந்து தான் வந்தது. இந்த கேம் எப்போ முடியணும் அப்படின்றதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றான். திரும்பியும் ஸ்டெல்லா மேரியோ கிட்ட, மேரியோ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை பேர் உன்னால் வந்து உயிர் இழந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? காசு தான் முக்கியம் அப்படின்னா நீ யூடியூப் சேனல்லே நல்லா தானே சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் இந்த மாதிரி ஒரு டார்க் வெப் சர்வைவர் கேமை டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் எதுக்காக நீ பண்ணுன அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா சண்டை போடும்போது மேரியோ அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். யூடியூப் சேனலெலாம் நல்லாதான் பாருக்கு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்ம வந்து விளாக் போட்டுக்கிட்டு இருந்தோம், கப்புலாக இருந்தோம், மக்கள் என்ஜாய் பண்ணாங்க, பாசிட்டிவான கமெண்ட்ஸை போட்டாங்க. ஆனால் நான் நினச்ச அளவுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த யூடியூப் சேனலில் வரலை. ஏன்னா மக்களுக்கு ஒரு ஷாக் தேவைப்பட்டது. அந்த ஷாக் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். அந்த க்யூரியாசிட்டி நிறையா கிளிக்ஸாக மாறும். அந்த கிளிக்ஸ் நிறையா ஷேர்ஸாக மாறும். அந்த ஷேர்ஸ் நம்மளுக்கு நிறையா பணத்தை கொடுக்கும். என்னுடைய 4 வருட யூடியூப் பயணத்தில் நான் சம்பாதிச்சது $1 million. ஆனால் ஒரே ஒரு சீசனில் நான் சம்பாதிச்சது $35 million. ஸோ ஒட்டு மொத்தமாக 4 சீசனையும் சேர்த்துப்பார், கிட்டத்தட்ட $150 million மேலே நான் சம்பாதிச்சிருக்கேன். இதெல்லாம் யூடியூப்பில் பாசிபிலிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வியை ஸ்டெல்லா கிட்ட வைக்கிறான். காசுக்காக நீ எது வேணால் பண்ணுவியா? எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, அது அவங்களுடைய தலைவிதி. நான் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தேன். நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளையும் நான் சொன்னேன். ஆனால் அவங்க தப்பிக்கலை, நீ தப்பிச்சிட்ட. அதனால தான் நீ வந்து இப்போ ஒரு ஹோஸ்டாக முன்னாடி நிற்கிற. ஆனால் இந்த $150 million கிட்டத்தட்ட $75 million உன்னுடைய பங்கு. நீ வந்ததுனால மட்டும் என்னுடைய ரெவென்யூ பயங்கரமாக பூஸ்ட் ஆயிருக்கு. இப்போ பாரு, 28,865 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 32 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓடிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் எகிருது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்ன தெரியுமா கமெண்ட் போடுறாங்க? அடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? உங்கள் 2 பேரில் யார் உயிரோடு இருப்பாங்க, யார் சாவாங்க? சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்டெல்லா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, ஏன் இப்படி சைக்கோ மாதிரி இருக்கிறீங்க? உலகத்தில் எல்லாருமே சைக்கோவாக இருக்கிறீங்களா? நாங்கள் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் பார்த்து நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் சாகணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி? இந்த உலகத்தில் இதெல்லாம் சாத்தியமா? இந்த உலகத்தில் நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. பட் கமெண்ட்ஸ் வந்த வண்ணமே இருக்குங்க. 32 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 48 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமில் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. பாரு ஸ்டெல்லா, பாரு, எகிருது ஓட்டிங் எகிருது. ஏன்னா நம்ம 2 பேரில் யார் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி, அதுக்குண்டான க்யூரியாசிட்டி தான் இந்த அளவுக்கு இந்த கேம் ஷோவை ரீச்சுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறான்.
சரி, முடிவு தானே தெரியணும், இதுதான் முடிவு, இதுதான் முடிவு, இப்போ என்ன ஆக போகுது பாரு, இப்போ என்ன ஆக போகுது பாருன்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா பக்கத்தில் போகிறாங்க. அந்த ஜெயிண்ட் ஸ்க்ரீன் பக்கத்தில் போயிட்டு ஒரு சேரை தூக்கி அந்த ஸ்க்ரீனில் அடிக்கிறாங்க. ஸ்க்ரீனுடைய ஒரு பகுதி வந்து உடையுது. அந்த ஒரு பகுதியோட லைவ் ஃபீட் வந்து கட் ஆகுது. மித்த எல்லா ஸ்க்ரீனும் ஒர்க் ஆகுது. வேறு ஏதாவது கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேரியோவுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை அந்த இடத்துல ஏற்படுதுங்க. 2 பேரும் பயங்கரமாக மாற்றி 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 அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரியோ பிடிச்சி தள்ளி விடுறாங்க. மேரியோ போய் செவுத்துல டமால்னு அடித்து கீழே விழுகிறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் சர்வரும் இருக்கும். அந்த கண்ட்ரோல் சர்வர் இருக்கிற ரூமை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த கண்ட்ரோல் சர்வர் இருக்கிற ரூமை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த கேமை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும், அந்த சர்வரையை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஸ்டெல்லா வராங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து வெளியே ஓடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்குள்ளே இருக்காங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது நார்மலாக ஒரு சின்ன ரூமில் கிடையாதுங்க. இவங்க ரூமை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மேன்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அந்த மேன்ஷனில் நிறைய சீக்ரெட் ரூம்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு சீக்ரெட் ரூமுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு அந்த சென்ட்ரல் சர்வர் கிடைக்கவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது எகிரி அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல குதிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல டுக் 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 அப்படின்ற ஒரு சவுண்டு வருது. என்னடா இந்த ஃப்ளோரில் வேற மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அவங்களுடைய ஹீல்ஸ் போட்ட செப்பலை வச்சு மெரிக்கிறாங்க. டொக் 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 டொக்னு ஏதோ உட்டு சவுண்ட் வருது. இல்லை இந்த இடத்துல வேற என்னமோ இருக்குது, இது ஃப்ளோர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃப்ளோர் மேட்டை நகர்த்திட்டு கீழே பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கதவு இருக்குங்க. அந்த கதவை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணால் கதவுக்கு கீழே ஸ்டெப்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால்வேவை பார்க்குறாங்க. அந்த ஹால்வேல சென்ட்ரல் சர்வர் இருக்குங்க. ஃபுல்லாக பார்க்குறாங்க. மேலே இருந்தது வெறும் ஒரு 20 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சென்ட்ரல் சர்வர் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 140 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே இருக்குது. ஃபுல்லாக உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கோ இது ஒரு கேம் ஷோ மட்டும்தான் ஸ்டெல்லாவுக்கு தெரியும். ஆனால் அந்த சென்ட்ரல் சர்வரில் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேம் ஷோ உலகத்துடைய வெவ்வேறு மூலைகளில் வெவ்வேறு மாஸ்க் மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோஸை நடத்திக்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டெல்லா இதை வந்து அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் சர்வருடைய கேபிள் மேலே கையை வைக்கிறாங்க. அப்போது மேரியோ அந்த இடத்துக்கு வரான். கன்னை வந்து ஸ்டெல்லா பக்கம் பாயிண்ட் பண்ணிவிட்டு, ஸ்டெல்லா இதுக்கு மேலே ஏதாவது விஷயம் பண்ணுனேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், இப்போ உன்னை சுட்டு சாகடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த இடத்துல இருக்கிற 140 ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஒரு காட்சி தான் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அது ஸ்டெல்லாவுடைய ஃபேஸ். ஸோ இப்போது 48 லட்சம் சப்ஸ்கிரைபர்லேருந்து 68 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 68 லட்சம் பேரும் கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெல்லா சாகணும், ஸ்டெல்லா சாகணும், ஸ்டெல்லா சாகணும். எஸ், ஃபைனலாக நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஸ்டெல்லாவுடைய முடிவு, இந்த முடிவு பயங்கரமாக இருக்கணும், கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர கோராமையாக இருக்கணும். ஸ்டெல்லா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டும் துடிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர செடிஸ்டிக்கான கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. சாகணும்ல இப்போ பாருங்கடா நீங்களாம் சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா நோ 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 நோன்ற மாதிரியோ பட்டுன்னு அந்த சென்ட்ரல் சர்வருடைய கேபிளை வந்து பிடுங்குறாங்க. பிடுங்கினா ஒரு ஸ்க்ரீனாக பட் 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 பட்னு அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. ஃபைனலாக எல்லா ஸ்க்ரீனும் பிளாக் அவுட் ஆகுது. ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஓடுது. அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை செக் பண்ணுறாங்க. வெறும் 20 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 68 லட்சம் பேர் அந்த லைவ் ஃபீடை பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவுக்கும் மேரியோவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை. திரும்பியும் மேரியோ வந்து ஸ்டெல்லாவை ஷூட் பண்ணுறா. ஸ்டெல்லா அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு மேரியோ கிட்டே இருக்கிற கன்னை பிடுங்குறாங்க. பிடுங்கி மேரியோவை சுடுறாங்க. மேரியோ எஸ்கேப் பார்க்குறான். அதுக்கப்புறம் திரும்பியும் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஸ்கஃபில். ஃபைனலாக 2 பேரும் அடிச்சிக்க முடியாத நிலைமைக்கு வந்து போகும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மேரியோவும் ஸ்டெல்லாவும் 2 பேரும் மாற்றி தள்ளி விட்டதில் 2 பேரும் செவுத்தில் போய் இடித்து கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்து அந்த துப்பாக்கி கீழே விழுகுதுங்க. மேரியோவோட ஒயிட் மாஸ்க்கும் வந்து கீழே விழுகுது. ஒயிட் மாஸ்கை பார்த்து ஸ்டெல்லா துப்பாக்கியால் சுடுறாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த ஒரு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸ்லோவாக ஸ்டெல்லா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. 20 சப்ஸ்கிரைபர் மட்டுமே இருந்த அந்த ஒரு ஸ்க்ரீனில் இப்போது 1,10,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னும் போது ஸ்லோவாக மேலே இருக்கிற அந்த உடன் டோர் ஓப்பன் ஆகுதுங்க. உடன் டோருடைய ஸ்டெப்ஸ் வழியாக
யாரோ ஒருத்தங்க பெரிய பூட்ஸ் போட்டு நடந்து வரதை ஸ்டெல்லா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனாக பட் 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 பட்னு ஆன் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 140 ஸ்க்ரீனும் ஆன் ஆகுது. கேமரா கரெக்டாக அந்த ஒயிட் மாஸ்கை தான் வந்து ஜூம் பண்ணுதுங்க. அந்த ஒயிட் மாஸ்கை யாரோ ஒரு நபர் எடுக்கிறான். இப்போ தான் ஸ்டெல்லாவுக்கு புரியுது, ஸ்டெல்லாவும் மாஸ்டர் மைண்ட் கிடையாது, மேரியோவும் மாஸ்டர் மைண்ட் கிடையாது. ஆனால் இந்த கேமுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டே வேற ஒரு ஆள். மாஸ்க் எடுக்கிற ஆள் தான் அது மாஸ்டர் மைண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவனும் இவங்கள மாதிரி ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவும் அதிகம். அதே டைமில் அந்த மாஸ்க் மேன் 2 துப்பாக்கி வச்சுருக்கான் கையில். அப்படி 2 பேரையும் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. ஸ்டெல்லாவுடைய ஃபேஸையும் மேரியோவுடைய ஃபேஸையும் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிருக்கிறாங்க. நோ 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 டோன்ட் டூ திஸ் கத்திக்கிட்டே இருக்கும்போது ஜமால் அப்படின்ற ஒரு சவுண்டு, துப்பாக்கி சுடுற சவுண்ட். அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவுக்கும் மேரியோவுக்கும் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. அந்த மாஸ்க் மேன் மாஸ்கை போட்டுட்டு வெல்கம் டு சீசன் 5. இது வரைக்கும் பார்த்த சீசன்லேயே இப்போ தான் நீங்கள் பயங்கரமான சீசனை பார்க்க போகிறீங்க. ஸ்டெல்லாவுக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கணுமா, ஸ்டெல்லா யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா, இப்போ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஃபீடை ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டெல்லா 5 வயசாக இருக்கும்போது இருந்தே இந்த ஒரு நெட்வொர்க்குள்ளே தான் இருக்காங்க. அவங்களுடைய சின்ன சின்ன அசைவுகளும் அந்த இடம் கேப்சர் பண்ணியிருக்கு. அதை வீடியோவாக போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டெல்லாவுக்கு 23 வயசு ஆகுது. 5 வயசுலேருந்து 23 வயசு, 18 வருஷம் அவங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறான். ரேட்டிங் வந்து எகிருது, காசு பயங்கரமாக சிறைக்கிறாங்க. ஸ்டெல்லா இவ்வளோ பெரிய அழகி இந்த மாதிரி இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துக்கமான கமெண்ட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்க்மேன் சொல்கிறான், ஸ்டெல்லா உண்மையிலே இறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா, இல்லை மேரியோ இறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா, நான் யாரை சுட்டேன், உண்மையிலேயே அவங்கள சுட்டனா சுடலையா, இது உங்களுக்கு க்யூரியஸாக இருக்கா, இந்த க்யூரியாசிட்டியோட இந்த சீசனை முடிச்சுக்கலாமா. இந்த டார்க் வெப் கேமில் யாருமே பிளேயர்ஸ் கிடையாது. ஏன்னா ஆடுறவங்க அவங்க தான் பிளேயர்ஸ் நினச்சிக்கிறாங்க, ஆடுறவங்க நான் தப்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் இறந்தும் போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் ஆட்டி வைக்கிறது ஸ்டெல்லாவா, மேரியோவா, இல்லை நானா, இல்லை வேற ஒருத்தனா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு த சீசன் எண்ட்ஸ் அப்படின்ற ஒரு எண்ட் கார்டு வருதுங்க. இப்போ வியூவர்ஸ் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. நம்மளும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேமா, இல்லை உண்மையிலேயே இந்த கேமில் இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யார், எதுவுமே தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. ஜஸ்ட் லைக் நீங்கள் குழம்பி போன மாதிரி தான். ஸோ இந்த சீசன், இந்த எபிசோட்ஸ் முடிவுக்கு வருது. இந்த எபிசோட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான். உண்மையிலேயே இந்த டார்க் வெப் சர்வைவல் கேமுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்டெல்லா அண்ட் மேரியோவுக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வந்திருக்கிற மாஸ்க்மேன் யாருன்னு நினைக்கிறீங்க? பல க்யூரியாசிட்டி, பல கேள்விகளோட இந்த ஒரு எபிசோடை நான் முடிக்கிறேன். அடுத்து ஒரு மிக சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varadarajah, signing off. Thank you and bye.